இந்த குறைபாடுகள் இன்று நேற்று ஏற்பட்ட குறைபாடுகள் அல்ல, இவை நீண்ட காலமாக இருக்கிறது. அதனுடைய காரணம் எங்களுடைய நெடுந்தீவினுடைய கடல் கடந்த ஒரு தீவாக நெடுந்தீவு இருக்கிறதால இந்த குறைபாடுகள் கடந்த காலங்களிலே இருந்து இருந்தது. உண்மையிலேயே இந்த ரோட்டு ஒரு காலகாலமாக குண்டும் குழியுமாக நான் விழுந்து ஓடிய எத்தனையோ பேர் எழும்பி வரியினோம். மழை காலம் வந்தா குண்டுக்குள்ள இடமும் தெரியாது, வாகனங்கள் வந்தா விழுந்தெலும்பி நான் கூடி விழுந்திருக்கிறேன். மோட்டார் பைக்ல போய் அதுல விழுந்தெலும்பி நாங்கள் எல்லாரையும் கேட்டுதான் இருக்கிறோம், இந்த பாதையை திருத்தி தாங்கோண்டு. நீண்ட காலமாக திருத்தப்படவில்லை. முன்னையா மேற்கூர் மக்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு வாரதாக இருந்தாலும் ஒரு நோயாளியை கொண்டு வாரதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு ஜனநாயக முறையில் அமைந்த கவனஈர்ப்பு போராட்டம் நெடுந்தீவு மாவட்ட துறைமுகத்திலிருந்து இந்த மக்களின் போராட்டம் எவ்வாறான முறையில இடம்பெற்றது என்றதை முழுமையாக අක්කවේ රාණියරා இந்த வீடியோ මේකට පියවර ගන්න කියලා. ඒක తాවකාලික පැලස්ට විසඳුම් නෙමෙයි. අදටත් මේ දූපත තුල පුංචි ළමයින් මේ දැඩි හිරු රශ්මිය සමග ජීවත් වෙන්නේ පොඩි ළමයි බොහොම අමාරුවේ. මාස දෙකේ මාසේ ළමයි ඉන්නවා. ඒක කවදද මේ ප්‍රශ්නෙට විසඳුම දෙන්නේ කියලා අපි අතිගරු ජනාධිපතිතුමාගේ ජනාධිපති සහෝදරයෙක් லங்காவை பிஹிகரா. ஹாய் ஹலோ மக்களே வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம் இன்றைக்கு நெடுந்தீவில் ஒரு மிக முக்கியமான நாள், அதாவது மக்கள் எழுச்சி போராட்டம். மக்களோட உரிமையை மக்கள் கேட்குற மாதிரியான மிக முக்கியமான 4 விடயங்களை மையப்படுத்திய ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் ஒன்று இன்றைக்கு நெடுந்தீவில் சரியாக மாவிலியில் ஒரு 8:30 9 மணி அளவில் இடம்பெற போகுது. சரி, இந்த மக்கள் எழுச்சி போராட்டம் என்ன மாதிரியான முறையில் இடம்பெற போகுது, அதுபோல் இந்த மக்கள் எழுச்சி போராட்டத்தில் மக்களோட பங்களிப்பு எப்படி இருக்குது, இந்த மக்கள் எழுச்சி போராட்டம் அரசியல் பின்புலம் சார்ந்ததாக இருக்குதா அல்லது தனியாகவே மக்கள் முன்வந்து இந்த போராட்ட விடயங்களை செய்கிறார்களா என்ற விடயத்தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க இந்த மக்கள் எழுச்சி போராட்டம், இந்த மக்களின் போராட்டம் எவ்வாறான முறையில் அமையுது, இந்த மக்களின் போராட்டத்தின் இறுதி முடிவுகள் எவ்வாறான முறையில் எட்டப்படுது என்ற விடயத்தை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். தற்போது நெடுந்தாரையில் பிரதேச செயலாளர் மற்றும் உதவி பிரதேச செயலாளர் ஆகியோர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நெடுந்தீவு மக்கள்ற மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடக்குது. நெடுந்தீவு மக்கள்ற 4 கோரிக்கைகளை நெடுந்தீவு மக்கள் முன்வச்சு இந்த ஒரு பேரணி நடக்குது. தற்போது பிரதேச சபையின் தவிசாளர் வந்து கொண்டிருக்கிறார். அதுபோல் நெடுந்தீவு பொதுமக்கள் நிறைய பேர் வராங்க. அதுபோல் அரச உத்தியோகத்தர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். திருத்தப்பட வேண்டியதுடைய அவசியம், நெடுந்தீவு மாணவர்களுடைய கல்வியினுடைய அவசியம் போன்றவற்றை நிவர்த்தி செய்யும் மூலமாக எமது மக்களின் அடிப்படை தேவைகளை வலியுறுத்திய ஜனநாயக முறையில் அமைந்த கவனஈர்ப்பு போராட்டம் நெடுந்தீவு மாவட்ட துறைமுகத்திலிருந்து பிரதேச செயலகம் நோக்கி தற்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. இந்த ஆரம்பமாகின்ற இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக அண்மையிலே கடலில் தவறுதலாக விழுந்து மரணமடைந்த நெடுந்தீவு கிழக்கை சேர்ந்த பர்வாஜசிங்கம் பிரேம்குமார் அவருடைய ஆத்மசாந்தி வேண்டி 2 நிமிட உரை வழக்கத்தோடு இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். பிரதேச செயலகம் நோக்கி ஆரம்பிக்க இருக்கின்றது.
எனவே மிக அனைவரும் எங்களுடைய ஒழுக்க கட்டுப்பாடுகளை கவனத்தில் கொண்டு சுயமரியாதையுடனும் எங்களுடைய அடிப்படை உரிமைகள் போவை என்பதை வெளிப்படுத்தும் முகமாகவும் நாங்கள் இந்த போராட்டத்தை ஒரு உணர்வுபூர்வமாக ஜனநாயக வலியுறுத்தியதாக மற்றவர்களுக்கு இடையூறு செய்யாது இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டிருக்கின்றேன். ஆசிரியர் பற்றாக்குறை ஆசிரியர் பற்றாக்குறையை ஆசிரியர் பற்றாக்குறையை ஆசிரியர் பற்றாக்குறையை மாணவர் கல்வியை குடிதோண்டி புதைக்காது மாணவர் கல்வியை மாணவர் கல்வியை மாணவர் கல்வியை ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களை உடனே வழங்கு ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களை ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களை வழங்கு வழங்கு தூய குடிநீரை வழங்கு வழங்கு தூய குடிநீரை வழங்கு வழங்கு நெடுந்தீவு முழுமைக்கு நெடுந்தீவு முழுமைக்கு நெடுந்தீவு முழுமைக்கு நெடுந்தீவு முழுமைக்கு உப்பு நீரை உப்பு நீரை சாராப்பட்டி நீரை சாராப்பட்டி நீரை சாராப்பட்டி நீரை சாராப்பட்டி நீரை இயற்கை நீரூற்றுகளை அடிக்காதே அடிக்காதே இயற்கை நீரூற்றுகளை எம்மோச்சின் சேவையை திருப்தியாக வழங்கு 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 பல் வைத்தியரை உடனே நியமி பல் வைத்தியரை உடனே நியமி பல் வைத்தியரை உடனே நியமி பல் வைத்தியரை உடனே நியமி சுகாதார பணியாளரை உடனே நியமி சுகாதார பணியாளரை உடனே நியமி சுகாதார பணியாளரை உடனே நியமி சுகாதார பணியாளரை உடனே நியமி மருந்து வழங்கும் நேரத்தை மட்டுப்படுத்தாது மட்டுப்படுத்தாது மருந்து வழங்கும் நேரத்தை மருந்து வழங்கும் நேரத்தை மட்டுப்படுத்தாதே
உடனே வழங்கு உடனே வழங்கு உடனே வழங்கு உடனே வழங்கு உடனே வழங்கு வெற்றிடங்களை நிரப்பு வெற்றிடங்களை நிரப்பு உடனே நிரப்பு உடனே நிரப்பு உடனே நிரப்பு உடனே நிரப்பு உடனே நிரப்பு உடனே நிரப்பு மக்களின் கடல் போக்குவரத்தை இலகுபடுத்து மக்களின் கடல் போக்குவரத்தை இலகுபடுத்து மக்களின் கடல் போக்குவரத்தை இலகுபடுத்து அரசுடைய பயணத்தை இலகுபடுத்து
அரச ஊழியர் பயணத்தை இலகுபடுத்து. அரச ஊழியர் பயணத்தை இலகுபடுத்து. அரச ஊழியர் பயணத்தை இலகுபடுத்து. பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகள் சார்பாக நாங்கள் எங்களுடைய அடிப்படை உரிமைகளாகிய கல்வி, சுகாதாரம், கடல் போக்குவரத்து மற்றும் எங்களுடைய பிரதான வீதி திருத்தம் செய்ய வேண்டும், மருத்துவத்துறையில் இருக்கிற ஆளணி பற்றாக்குறைகளுடைய நிவர்த்தி செய்ய வேண்டப்பட வேண்டும் என்ற உங்களுடைய அடிப்படை உரிமைகள் நீங்கிய மனுவை தற்பொழுது கவனஈர்ப்பு போராட்டமாக நாங்கள் மாவலி துறைமுகத்தில் இருந்து ஆரம்பித்து தற்பொழுது பிரதேச செயலகத்துக்கு வருகை தந்திருக்கிறோம். பிரதேச செயலகத்திலே நாங்கள் இந்த மகஜரை கையளிக்க தீர்மானித்திருக்கிறோம். அந்த மகஜரை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். நெடுந்தீவின் பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகள் சார்பாக கௌரவ ஆளுநர் அலுவலகம் யாழ்ப்பாணம், நெடுந்தீவு மக்கள் எதிர்நோக்கின்ற அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பானது. கௌரவ ஆளுநர் அவர்களே, யாழ் மாவட்டத்தில் 435 கிராம சேவகர்கள் பிரிவு ஆரம்ப நிலையில் நெடுந்தீவு உள்ளது. நிலவளமும் கடல் வளமும் கொண்டு சுற்றுலாவிகளின் கவனத்தை ஈர்த்து வருகின்ற தீவாக நெடுந்தீவு உள்ளது. நெடுந்தீவில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாது புரியோடி போயிருக்கிற குடிநீர் பிரச்சனை, கடல் மற்றும் தரை போக்குவரத்து பிரச்சனை, பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர்கள் வெற்றிடங்கள் மற்றும் மருத்துவம் தொடர்பான தங்களின் தயவான கணத்துக்கு கொண்டு வருகின்றோம். பிரதி செயலாளர், பிரதேச செயலகம், நெடுந்தீவு. எங்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்ற அந்த தாற்பயத்தை வெளிக்கொணரும் முகமாக ஒரு ஜனநாயக வழிகளை பின்பற்றி ஏற்படுத்தப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டம் தற்பொழுது பிரதேச செயலகத்தை நோக்கி நாம் வந்திருக்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மகஜர்கள் நாங்கள் தற்பொழுது வாசித்திருக்கிறோம். இந்த பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் கடந்த காலங்களில் பல்வேறு தரப்புகளுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்திருக்கிறோம். நடைபெற்ற ஒருங்கிணைப்பு கூட்டங்களிலே நாங்கள் இன்னொருவாக கலந்துரையாடி இருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கான தீர்வு கிடைக்கப்படாத பட்சத்திலேயே நாங்கள் இந்த ஜனநாயக வழி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த போராட்டத்தினுடைய இந்த மகஜரை நாங்கள் பிரதேச செயலர் ஊடாக பின்வருவோருக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். எனவே இந்த அனைத்து மகஜரையும் நாங்கள் பிரதேச செயலரிடம் கையளிக்க விரும்புகிறோம். மகஜரை நாங்கள் பிரதேச செயலருக்கு வைக்கின்றோம். பிரதேச செயலாளர் அவர்களுக்கு பிரதேச செயலகம் நடத்தி கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கான மகஜர், அடுத்தது எங்களுடைய கல்வி அமைச்சருக்கும் பிரதமருக்குமான மகஜர், மக்கள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சருக்கான மகஜர், அரசாங்க அதிபர் மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணம், சுகாதார அமைச்சர், போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர், தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு அமைச்சர், கௌரவ ஆளுநர் ஆகியோருக்கான மகஜர்களை நாங்கள் இந்த இடத்திலே பிரதேச செயலர் அவரிடம் கையளிக்கிறோம். எனவே அவர் கூடாக இந்த மகஜர்கள் உரிய அதிகாரிகளிடம் சென்றடையும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த போராட்ட ஒரு நியாயமான நாங்கள் இப்பொழுது பிரதேச செயலர்கள் இந்த மகஜரை கையளித்து அவருடைய கருத்துக்காக நாங்கள் செயல்படுவோம். நெடுந்தீவு பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் குறைபாடுகள் இருக்கின்றது உண்மைதான். இந்த குறைபாடுகள் இன்று நேற்று ஏற்பட்ட குறைபாடுகள் அல்ல, இவை நீண்ட காலமாக இருக்கிறது. அதனுடைய காரணம் எங்களுடைய நெடுந்தீவினுடைய கடல் கடந்த ஒரு தீவாக நெடுந்தீவு இருக்கிறதால இந்த குறைபாடுகள் கடந்த காலங்களில் இருந்து இருந்தது. முக்கியமாக இந்த கடல் போக்குவரத்து, பாடசாலை, வைத்தியசாலைகளில் இருக்கிற ஆளணி பற்றாக்குறை, இவையெல்லாம் நீண்ட காலமாக இருக்கிறது. கடைசியாக இருக்கிற டிஎஸ் டிவிஷன்ல பின்தங்கிய டிஎஸ் டிவிஷனாக யாழ் மாவட்டத்துல
நெடுந்தீவு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுக்கு பிரதானமான காரணம் எங்களுடைய இந்த கடல் போக்குவரத்தால தான் இந்த பிரதேசத்துக்கு வந்து செய்ய வேண்டிய ஒரு பணியாற்ற வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறதால ஆசிரியர்கள் சரி, வைத்தியர்கள் சரி, இனிய உத்தியோகத்தர்கள் பின்னடிக்கின்ற ஒரு நிலப்பாடு காணப்படுகின்றது. ஆகவே அதே போன்று அபிவிருத்தி வேலைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அந்த அபிவிருத்தி வேலைகளை உடனடியாக மேற்கொள்வது மிகுந்த சிரமம். கடல் வழியாகத்தான் நாங்கள் அதுக்குரிய ரோ மெட்டீரியல்ஸை கொண்டு வர வேணும், உபகரணங்களை கொண்டு வர வேணும், ஆழ மீனரை கொண்டு வர வேணும். பெரிய சிரமம், பாரிய அளவில் கொண்டு வருவது என்பது கஷ்டமான விடயம். ஆகவே உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். மேக்சிமம் அரசாங்கம் தங்கள்கிட்ட இருக்கிற பொது நிதியை பயன்படுத்தி முழு வேலையும் பூர்த்தி செய்யப்படும் என்றாலும் மக்கள் இங்கே இருக்கிற உங்களுடைய குறைபாடுகள் உங்களோடு சேர்ந்து டிக்வா புயல் காலத்திலேயும் இங்கே தான் இருந்தேன். எல்லா நேரமும் உங்களோட இருக்கிறேன். நானும் இதே போக்குவரத்து பிரச்சனைகள் எல்லா சிக்கல்களையும் வாகனம் பல குறைபாடுகளுடன் நானும் பிரதேச செயலாளராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வழிகள் எனக்கும் புரியும். ஆனால் பெருமளவு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விட்டிருக்கின்றன. இதர பிரச்சனைகளும் மிக விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என உறுதியுறுகிறேன். நன்றி, வணக்கம். විශේෂිත දූපතක් ලංකාවට ආකර්ශනීය දූපතක්. මේ ජනතාවගේ තියෙන දැවෙන ප්‍රශ්න ගැන අපි බල කරා ප්‍රාදේශීය ලේකම්තුමාට අදාළ බලධාරීන් දැනුවත් කරලා මේකට පියවර ගන්න කියලා. ඒක తాවකාලික පැලස්ටර් විසඳුම් නෙමෙයි. අදටත් මේ දූපත තුල පුංචි ළමයින් මේ දැඩි හිරු රශ්මිය සමග ජීවත් වෙන්නේ පොඩි ළමයි බොහොම අමාරුවේ. මාස දෙකේ මාසේ ළමයි ඉන්නවා. ඒක කවදද මේ ප්‍රශ්නෙට විසඳුම දෙන්න කියලා අපි අතිගරු ජනාධිපතිතුමාගේ ජනාධිපති සහෝදරයෙක් ලංකාවේ බිහි කරා. ඒ වගේම ඇමතිවරු බිහි කරා. ඒ අදාළ අමාත්‍යවරුන්ගෙන් අපි ඉල්ලා සිටිනවා ගෞරවයෙන් මේ සානුකම්පිත හේතුන් දිහා සොයා බලලා නිසි ක්‍රියාමාර්ග ගැනීමට ශක්තිය, ධෛර්යය, ඔබ කෙරේ තිබූ විශ්වාසය අපි මේ කවුරුවත් රාජ්‍යයක් හෝ ආයතනයක් අපහසුතාවයට පත් කරන්න නෙමෙයි මේ හර්තාල් ව්‍යාපාරය අද ආරම්භුවේ. මේක මාසයකින් දෙකකින් විසඳුන් නැත්තම් අපි ඊළඟ පියවර මීට වැඩිය දැඩි පියවර වෙනවා. ඒ මේ අහිංසක මිනිසුන් වෙනුවෙන්, අහිංසක ළමයි වෙනුවෙන්. පොඩියන් උදේට අඬනවා, රාට අඬනවා, පැය 3-4 කරන්ට් එක කපනවා. මේකද රට, මේක දූපතක්. මේ දූපතේ අවම පහසුකම් යටතේ තමයි මිනිසුන් ජීවත් වෙන්නේ. ඒ වගේම සංචාරක පාරාදීසයක් වෙච්ච මේ දූපතේ අශ්වයන් මැරෙනවා. කො වනජීවියක කතා කරනවද? අශ්වයන්ට වතුර දෙන්න ස්පොට් හදලා තියෙනවා, ටැංක්. වතුර නැහැ. අශ්වය 20-30 මැරෙනවා. ඩෙල්ෆ් කියන්නේ දකුණේ සංචාරකයන්ට විදේශීය සංචාරකයන්ට ආවේනික සත්‍යයක් තමයි ඩෙල්ෆ් කිව්වොත් අශ්වයෝ. මේ අශ්වය ටික ආරක්ෂා කරගන්න ඩෙල්ෆ් එකේ වටිනාකම රැඳෙන්න ඒ අදාළ වනජීවි අමාත්‍යවරයා, ඒ වගේම අනිකුත් මේ මාර්ග සංවර්ධන අමාත්‍යවරයා, අපි ගරු කර අමාත්‍යවරයෙක් ඇත්තෙන්ම අපිට මේ RD එකෙන් මේක අපි කියන්නේ හරි ඔයාලගේ විසඳුම දීර්ඝ නම් අපිට తాවකාලික විසඳුමක් ලොකු වලවල් තියෙනවා මේ පාර. අපේ මාධ්‍යවේදී සහෝදරයෝ ගිහිල්ලා මේක වීඩියෝ කරගන්න. ඒක ලොකු වලවල් තියෙන පාරවල්. ඒ විදේශිකයන් එනවා, මේ වාහන කැඩෙනවා. ඒ කැඩුවට පස්සේ මේක රිපෙයාර් කරන්න ඩෙල්ෆ් බෑ. ඒ වගේ ප්‍රශ්න. ඒ වලවල් తాවකාලික හරි වහලා දෙන්න. මිනිස්සු එකතු වෙලා වහන්න හැදුවා RD එකෙන් එකට ඉඩ දෙන්නේ නැහැ. මේක తాවකාලිකව වහන්න, తాවකාලික පස් වලින් වහලා දෙන්න. වැඩේ හරියට කරලා වැඩේ හරියට කරනතොත් අතිගරු ජනාධිපතිතුමාගේ අවධානය, ඒ වගේම සියලුම මේකේ පක්ෂයක් නැහැ. සියලුම පක්ෂ විපක්ෂ මන්ත්‍රීවරුන් යාපන වෙනුවෙන් ඩෙල්ෆ් දූපත වෙනුවෙන් කතා කරනවා නම් මේ ගැන හඬලා ගන්න, ජනතාවට සවන් දෙන්න. මේ සඳහා අපිට සහාය දීපු සියලු දෙනාටම ස්තුතියි. විශේෂයෙන්ම ඩෙල්ෆ් පොලිස් ස්ථානාධිපති, ඒ වගේම ශ්‍රී ලංකා නාවික හමුදාවේ සහාය, විශේෂයෙන්ම අපි ආරෝ ප්ලාන්ට් එකකින් නාවික හමුදාව අදටත් වතුර දෙනවා. ඒ වතුර ටිකක් නැත්තම් මිනිසුන්ට භාගයට භාගයක් බොන්න වතුර නැතුව මැරෙන්න වෙනවා. ඒ නිසා සියලු දෙනාට මේ සහාය දීපු ස්තුතියි. ඉදිරියටත් මේ ව්‍යාපාරය ගෙන යාමට ශක්තිය, ධෛර්යය අපිත් එක්ක ඉන්න කියලා තමුන්වන්සලා ඔක්කොටම ජය වේවා. ඩෙල්ෆ් ජනතාවට ජය වේවා කියලා නතර කරමු. ඔක්කොටම ස්තුතියි. ஏற்பாட்டு குழுவினர்
போக்குவரத்து, குடிநீர், சுகாதாரம், மருத்துவத்தை பற்றி பல விடயங்களை சொல்லியிருக்கணும். ஆனால் இருந்தாலும் நான் ஒரு இயல்பான சில விஷயத்தை சொல்லுவோம்னு இருக்கிறேன். பல விஷயங்கள் இங்கே நிவர்த்தி செய்யப்பட இருக்குது என்ற எதிர்கால கருத்தை தான் சொல்கிறேன். நாங்கள் கேட்கறது இன்றைக்கு என்ற நிலைமை என்ன. உதாரணமாக ஒரு நெடுந்தார படகாக இருக்கட்டும், ஒரு போக்குவரத்து படகாக இருக்கட்டும், நாங்கள் வயசு போனதுலேருந்து, குழந்தைகள்லேருந்து, நோயாளிலேருந்து, உத்தியோகாரிலேருந்து எல்லாருமே அங்கே பயணம் செய்யணும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களை அந்த போக்குவரத்தில் 100 பேருக்கு மேலே ஏற்றினம் இல்லை. ரெண்டாவது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களை அந்த நாயை விட, ஒரு மிருகத்தை விட மதிக்காத தன்மை இருக்குது அந்த போக்குவரத்து. அதை சீர் செய்யலாதா? போக்குவரத்து தான் நீண்ட நாளுக்கு புறம் சீர் செய்யலாம். எங்களை அது 100 பேருக்கு மேலே ஏற்ற இயலாது. ஒரு நாயை விட மனுஷத்தன்மை இல்லாம போட்டு இழுத்தறிஞ்சு அங்க செய்யறேன்னு சொன்னா எவ்வளவு கேவலம் கட்ட வேலை இது. நாங்க நெடுந்தி மக்கள் எவ்வளவு ஒரு நாள் ஒரு அரை மடத்தியாலும் யாழ்ப்பாணத்துக்கு போறோம்னு சொன்னான எங்களுக்கு ஒரு நாள் தேவை. எவ்வளவு நோய்களோடையும் எவ்வளவு கவலை துன்பங்களோட போயிட்டு வருவோம் இந்த கடல் கடந்து. அதை விட நாங்க ஒரு இயற்கை அனர்த்த நேரங்கள்ல 10ஆம் மாசத்துல இருந்து 12ஆம் மாசம் தை மாசங்கள்ல இயற்கை அனர்த்தத்துக்குள்ள இரண்டுறாங்க. இயற்கை அனர்த்தத்துக்குள்ள போக்குவரத்தை செய்யறாங்க. அந்த நேரங்கள் எங்களை படுத்துற பாடு இருக்கு. இந்த போக்குவரத்துல ஒரு மனிதாபிமான முறையை பின்பற்றணும். அங்க அந்த போக்குவரத்துல வேலை செய்யறவ யாரா இருந்தானே ஒரு மனிதாபிமான முறையில எங்களை நெடுந்தி மக்களை முதல் நடத்தணும். அதுக்கு என்ன, அதுக்கு தேவையா? அதுக்கு காலக்கெடு தேவையா? எத்தனை நாள் நாங்க குருவட்டோனில நாங்க நின்று 100 பேரை ஏத்தி போட்டு அதுக்கு ஆறு ரெஸ்பான்ஸ் செய்யறது? அதுக்கு மாற்று ஏற்பாடு இல்லாம நாங்க எத்தனை 80-100 பேருக்கு மேட்ட சனங்கள் நின்றுனாங்க. அதுக்கு ஏற்பாடு யார் செய்யறது? அதை விட இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு. இன்றைக்கும் போய் பாருங்க, ஒரு மிட்வைஃப் இல்லைன்னு சொன்ன உடனே இன்றைக்கு மட்டும் நீங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுங்க. அதுக்கு ஒரு மாற்றிட ஆரையும் போடல. எது மட்டும் நடந்த கற்பிணி தாய்மார் எத்தனை பேர் இருக்கிறோம்? அதுக்கு மாற்றிட என்ன செய்து போயிருக்கிறோம்? என்ன வழிவா செய்யிருக்கிறோம்? எங்களை பிள்ளைக்கு காய்ச்சலான்னு சொல்லி பின்னரும் கொண்டு போனா அங்க பார்த்தா மருந்து கொடுக்க ஆள் இல்லை, மறிக்கணும் அங்க. உதாரணம் யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கும். நீங்க 1 மாசம் நடக்கும், 10 மாசம் நடக்கும், அடுத்த வருஷம் நடக்கும்னு சொல்ல என்ன கேள்வி? இது என்ன நியாயமான கருத்து? என்ன ஒரு பிள்ளைக்கு ஒரு மருத்துவத்துல ஒரு நடந்து வைங்களேன், அது யாரு பொறுப்பு? ஆறு இதுக்கு போறோம். ஒரு ஓஎல்ன்றது 1 வருஷம் 2 வருஷத்துலாம் படிக்கணும். அது 2 வருஷத்துக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி இல்லையேன்னு சொன்னா இந்த பிள்ளையோட வாழ்க்கை நிலைமை என்ன? இதெல்லாம் கருத்துல கொள்ளணும். சும்மா 1 வருஷத்துல செய்வான், 2 வருஷத்துல செய்வான், 12 மாசம் செய்வான், அடுத்த மாசம் செய்வான்ற கேள்வி தேவையில்லை. இந்த மேற்கூர் ஜனங்களை பாருங்க, மழை பெஞ்சா அது படாத பாடுபட்டு அந்த மேற்கூர் ஜனங்கள் வருது. அதுல வலி தெரியுமா அவங்களுக்கா இருக்கு? சும்மா வலியல் தெரியாம நாளைக்கு செய்வான், அவர் அப்படி செய்தார், இவர் இப்படி செய்யற கதை தேவையில்லை. நாங்க ஏற்கனவே படாத பாடுபட்டு நெடுந்தில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வாரோம். எங்களை ஒரு விசேட கவனிப்பு செலுத்தணும். எங்களை நெடுந்தி ஒரு தீவு ஒரு கடல் கடந்தோர் இப்போ போக்குவரத்து செய்யறனா அங்க ஒரு விசேட இதுக்குள்ள எங்களை கவனிக்கணும். நீங்க அங்கால அதெல்லாம் செய்யறது ஒரு விஷயம். எங்களுக்குரிய சில விசேட தேவைகளை ஒரு போக்குவரத்தா இருந்தானே, கல்வியா இருந்தானே, மருத்துவமா இருந்தானே, தர போக்குவரத்தா இருந்தானே விசேட கவனம் செலுத்தணும். சில விஷயங்கள் நீண்ட நாள் செய்யற விஷயங்கள் இருக்குது. எங்களுக்கு உடனடியான விஷயங்களை உடனடியா செய்ய வேணும்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மக்களின் போராட்டம் எவ்வாறான முறையில் இடம்பெற்றது என்றதை முழுமையாக அக்குவேர் ஆணிவேரா இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க. நடைபெற்ற இந்த மக்களின் போராட்டம் எவ்வாறான முறையில் இடம்பெற்றது என்றதை முழுமையுமே இந்த வீடியோவில் நீங்கள் முழு காணொலியாக பார்த்துருப்பீங்க. இந்த மக்களின் ஒற்றுமைன்ற மக்களின் பலம் என்ன என்பதை கூடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியான முறையில் வாக்குறுதியை தந்திருக்கிறார்களா என்றதை இனிவரும் நாட்களில் நடக்க போகிற திட்டங்களை வச்சு உங்களுக்கு அதுவும் ஒரு வீடியோவாக கட்டாயம் காட்சிப்படுத்தப்படும். இதுவரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி.